இல்லை, இப்போ நான் அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு இது ஒரு விவாதமாக வந்திருக்கு. இல்லைன்னா இதை பற்றி யாரும் கண்டுக்க போகிறதில்ல, விவாதம் வந்திருக்கு போகிறது கிடையாது. ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஆதங்கம். உலகத்தில் மற்ற நாடுகளில் துல்லியமாக 2 நாளுக்கு பிறகு இந்த பகுதியில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மழை பெய்யும் அப்படி சொன்னால் 2 நாளுக்கு பிறகு அந்த பகுதியில் 4 மணியில் மழை பெய்யும். அந்த துல்லியமாக ஏன் இங்கே சொல்ல முடியலன்னு தான் என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தில் தான் நேற்று நான் பேசினேன். நான் குத்துமதிப்பாக சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஜான் பிரதீப்னு இருக்கிறாப்புல வெதர்மேன் சொல்கிறோம். நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறது இவங்க சொல்கிறது துல்லியமாக இருக்குது. அவர் எந்த டெக்னாலஜியும் இது பண்ணுறாரு தெரியல. அந்த ஆதங்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை தோராயமாக இந்த கோவை பகுதியில் பரவலாக மழை பெய்யும், ஈரோடு பகுதியில் கொஞ்சம் குறைவாக பெய்யும் அப்படிலாம் சொல்கிறதுலாம் இல்லை. எவ்வளோ பெய்யும், எப்போ பெய்யும், எவ்வளோ நேரத்தில் பெய்யும், அங்கே இருக்கிறப்போ இங்கேயே இல்லை. நீங்கள் புதுசாக நீங்கள் பில்டிங் கொடுத்துருக்கலாம், நீங்கள் டாப்லர் வாங்கியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அல்டிமேட்லி ரிசல்ட் என்ன, அதுதான் நான் எதிர்பார்க்குறது. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்கள யாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டையே கொச்சப்படுத்தணும்னு என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது, எண்ணம் கிடையாது. அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனாலும் மற்ற நாடுகளில் செய்கிறப்போ ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நான் இப்போ சென்னை வெள்ளம் இல்லாட்டி இந்த பெருமழை அதுக்காக மட்டும் சொல்லலை. நான் வரும் காலத்தில் மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் வரும். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்பர் 1 வானிலை. நம்பர் 1 வானிலையில் இப்படி வரும், இவ்வளோ மழை பெய்யும், கிளவுட் பர்ஸ்ட் பிரச்சனைன்னு சொன்னாதான் நம்ம தயார் நிலையில் இருக்கலாம், மக்கள் தயார் நிலையில் இருக்கலாம், அரசு தயார் நிலையில் இருக்க முடியும். குத்துமதிப்பாக சொன்னால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பரவாயில்ல, இங்கே பெய்யும் அங்கே பெய்யும் சொன்னால் போதும். அதுதான் அந்த நிலைப்பாடு தான் நான் கேட்குறேன். அதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறேன் நான். அதனால் அது நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். விடிய ராமாயணம் பேசி தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஒரு மாநகராட்சி, தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்க நிலைன்னா அப்போ மற்ற பகுதியில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஏன் மாநகராட்சியிலையாவது நீங்கள் அந்த ஒரு பம்ப் எடுத்துகிட்டு போய் பம்ப் பண்ணி வெளியில் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. அந்த நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாநகராட்சியில். அதுக்கு ஒரு மேயர் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் எல்லா பகுதியிலும் இருக்குது. எல்லா பகுதி இல்லை, அது வேறு விதம். இப்போது இன்னொன்று சொல்கிறது, இப்போ மீனுனா ஜப்பான், ஜெர்மனி, அங்கே என்னெல்லாம் டெக்னாலஜினா இன்ஃப்ராரெட் ஜிஐஎஸ் மேப்பிங், சேட்டலைட் மேப்பிங் பண்ணுறாங்க. இன்ஃப்ராரெட் ஜிஐஎஸ் சேட்டலைட் மேப்பிங்கில் அதில் இந்த பகுதியில் இப்போ கோயம்புத்தூரில், சிங்காநல்லூரில், காந்தி வீதியில் இங்கே 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா 4 மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ தண்ணி அந்த தெருவில் நிற்கும்? 1/2 அடியா 1 அடியா நிற்கும். அதற்கு எவ்வளோ அகலமான மழைநீர் வடிகால் வேணும், எவ்வளோ ஆழமாக வேணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி கொடுக்குறான். அதை நான் நடைமுறைப்படுத்தினா போதும். அப்போது இவ்வளோ பெஞ்சாலும் இவ்வளோ கெப்பாசிட்டிக்குள்ளே இவ்வளோ நீங்கள் கட்டினா போதும். ஆனால் அப்படி இவங்க பிளான் பண்ணி திட்டமிடுறது கிடையாது. குத்துமதிப்பாக ஏதோ ஒன்று ரைட்பா, நீ ஒரு 10 கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ, நீ ஒன்று கவுன்சிலரா, ஆளுங்கட்சி கவுன்சிலர் நீ ஒன்று எடுத்துக்கோ, எதிர்கட்சி கவுன்சிலர் நீ 2, ஆளுங்கட்சி கவுன்சிலர் 10 எடுத்துக்கோ, எதிர்கட்சி கவுன்சிலர் நீ 1 எடுத்துக்கோ. இப்படி தான் செய்கிறாங்க தவிர திட்டமிடுறது இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.